வணக்கம், வெல்கம் டு ஃபேமிலி கார்னர். இன்றைக்கி மேத்தி பராட்டா எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள்: வெந்தயக்கீரை அரைக்கட்டு, கோதுமை மாவு அரை கப், ஓமம் 1 சிட்டிகை, மஞ்சள் தூள் 1 சிட்டிகை, ஜீரகத்தூள் 1 சிட்டிகை, கரம் மசாலா தூள் 1 சிட்டிகை, மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை, உப்பு தேவைக்கேற்ப. வெந்தயக்கீரையை மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அதை நல்லா பொடுசாக இப்போ நம்ம நறுக்கிக்கணும். நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெந்தயக்கீரை கூட பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், ஜீரகப்பொடி, ஓமம், மிளகாய்த்தூள், உப்பு இது எல்லாம் சேர்த்து ஒரு தடவை கலந்துக்கோங்க. இது கூட நம்ம கோதுமை மாவு போட்டு மறுபடியும் இதை நல்லா கலந்துக்க போகிறோம். இந்த சமயத்தில் நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்க போகிறோம். நம்ம மாவை தொட்டு பார்க்கும்போது கையில் எதுவும் ஒட்டாமல் வரணும். அதுதான் இதோட பதம். சாஃப்டாக இருக்கணும். இதை நல்லா நம்ம கொஞ்சம் தேய்ச்சி இப்போ உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ உருட்டி வச்சிருக்கிற சப்பாத்தி மாவு ஒன்று ஒன்றா எடுத்து கொஞ்சம் வர மாவில் நம்ம தடவிட்டு அதுக்கப்புறமா சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற மேத்தி பராத்தாவை தோசைக்கல் சூடானதும் அதில் போட்டு நம்ம சுட்டெடுக்க போகிறோம். நீங்கள் 2 பக்கமும் நெய் வேணும்னா நெய் தடவிக்கலாம், அல்லது நீங்கள் எண்ணெய் வேணும்னாலும் எண்ணெய் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், மிக மிக சுவையான சத்தான மேத்தி பராட்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபேமிலி கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.